I'm very happy to speak to you because the weekday meetings are very important meetings for all of us as believers in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்க நாம் யாவருக்கும் வாராந்திர கூடுகையானது நமக்கு மிகவும் முக்கியமானது. எனவே அதில் செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். People who take part in the weekday meetings, smaller meetings, grow spiritually much more than those who attend only Sunday meetings. ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் மாத்திரம் கலந்து கொள்பவர்களை காட்டிலும் இப்படி இந்த வாராந்திர இடைப்பட்ட கூட்டங்களை கலந்து கொள்பவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. We have to take time from our busy schedule and come and take priority in spite of all our tiredness. Come and seek the Lord and praise the Lord. நாம் நம்முடைய ஒவ்வொரு நாள் திட்டங்களையும் முடித்துவிட்டு மிகவும் களைப்பாக இருந்தாலும் கூட அதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ம்படிக்கு நாம் கூடி வருகிறோம். Those who seek the Lord will find him. தேவனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். So the Holy Spirit was impressing about me this passage from Isaiah chapter 40. எசேயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நான் தியானித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். We can read from verse 3 to verse 5. எசேயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளிகளே நம்முடைய தேவனுக்கு பாதையை சபை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. Here God is speaking to his own people, the children of Israel. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு பேசுகிறார். God is not speaking to unbelievers or heathen people. தேவன் அவிசுவாசிகளுக்கு பேசவில்லை, விசுவாசிகளுக்கு பேசுகிறார். Because the first verse also says, second verse, comfort, O comfort my people, says your God. Speak kindly to Jerusalem and call out to her that her warfare has ended and that her iniquity has been removed and that she has received of the Lord's hand double for all her sins. ஏனென்றால் 2வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ப்ளீஸ் 2வது வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். So this is God himself speaking to us, saying a voice is calling. எனவே தேவன் நம்மோடு பேசுகிறார், அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். And what is the voice saying? ஞானமான செயல் என்ன? Just clear the way of the Lord in the wilderness. வனாந்திரத்தில் அவருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள். And make a smooth in the desert a highway for our God. தேவனுக்கு வனாந்திரத்தில் வழியை செவ்வை பண்ணி அவருக்கு நேர் வழி உண்டாக்குங்கள். We are living in this world. The world is like a wilderness or a jungle for us. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் நமக்கு ஒரு காட்டை போலவும் வனாந்தரத்தை போலவும் இருக்கிறது. And our lives also are not in obedience to the Lord. There are a lot of wrong things in our own life. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது நமக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. And our life has to be a smooth highway for the Lord to walk into our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அது ஒரு மென்மையான ஒரு நேர்வழியை போல, அதாவது ஹைவே போல இருக்க வேண்டும். The Holy Spirit should have a free access into our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட விடுதலையாய் தொடர்பு கொள்ளும்படி இருக்க வேண்டும். And that is why the Lord says you have to do some work, you have to prepare yourself. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். When Jesus came and John the Baptist came, they said, repent, for the kingdom of God, heaven is near. இதோ யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னார். So they had to do something, they had to repent. அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். Repentance is a change of mind and also a change of behavior. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய மனதிலேயும் ஏற்படக்கூடிய மாற்றம், நம்முடைய நடத்தையிலேயும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். And who has to change? அப்படியானால் யார் மாற வேண்டும்? Me and you. நானும் நீங்களும். So that the glory of God can come into our life.
அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையிலே வரும். The kingdom of heaven can come into our life. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். Kingdom of heaven we know is love, joy and peace in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். So the kingdom of heaven came into the lives of believers on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் வந்தது. So we also have to live in this kingdom of heaven. நாமும் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ வேண்டும். We are living, before we came to the Lord, we were living in the kingdom of this earth. நாம் ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திலே வாழ்ந்தோம். Where there was fighting, quarreling, seeking after earthly things. That's why people lived in all sorts of sin. அங்கே சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எல்லா விதமான குழப்பங்களும் இருந்தது. அங்கே பாவத்திலே ஜனங்கள் வாழ்கிறார்கள். We had no peace, no joy, no love in our hearts. அங்கே அன்பும் இல்லை, சமாதானமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. But God is telling all of us, comfort ye, the good times have come. You change your life, you change your ways. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாட்கள் நிறைவேறினது. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நம்முடைய நடத்தையை மாற்ற வேண்டும். Start preparing your heart to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். And what do we have to do? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? It says, let every valley be lifted up. வேண்டும். Where there is so much unbelief, அங்கே அவிசுவாசம் அதிகமாக இருந்தது. there should be faith in the living God. தேவன் பேர்ல, ஜீவிக்கிற தேவன் பேர்ல நமக்கு விசுவாசம் வேண்டும். So many believers have got a lot of unbelief in their heart. அநேக விசுவாசிகளுடைய இருதயங்களிலே, நிறைய பேருக்கு விசுவாசிகளுடைய இருதயங்களிலே அவிசுவாசம் இருக்கிறது. They believe that God cannot give them victory. அவர்கள் தேவன் அவர்களுக்கு ஜெயம் தர முடியாது என்று நினைக்கிறார்கள். So what to do, brother? I'm like this only. I'm feeling very sad and I've got no faith. அநேகம் பேர் சொல்கிறார்கள், சகோதரே நாங்கள் என்ன செய்வது, நான் மிகவும் துக்ககரமான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். I've got a lot of anxiety and worries. அவர்களுக்கு நிறைய கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. The Lord says, you fill it up. Have faith in the living God who can do everything well for you. நீங்கள் விசுவாசத்தினால உங்கள் வாழ்க்கையை நிரப்புங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் வருவார். Many times Jesus was unhappy with his own disciples because they did not have faith. They said they had so much of unbelief. ஆண்டவர் அநேக விசுவாசிகளிடத்தில், சீசர்களிடத்திலே அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர்களிடத்தில் சந்தோஷமா இல்லை. And unbelief is a very big sin. அவிசுவாசம் என்பது பெரிய பாவம். We are telling God, what you said is not true. அது தேவன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்வதற்கு ஒப்பானது. That means we are telling God that you are like the devil. The devil always tells lies. You are also telling lies. அப்படியானால் சாத்தான் எப்பொழுதும் பொய் சொல்கிறான். நாம் அவிசுவாசமாக இருந்தால் நாம் தேவனிடத்தில் நீங்களும் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்வதற்கு ஒப்பானது. Jesus is the way, the truth and the life. இயேசுவே நமக்கு ஜீவனும் வழியும் சத்தியமுமா இருக்கிறார். He is always the truth. What he says always comes to pass. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது எப்பொழுதும் நடக்கும். So we have to believe the words of God. நாம் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். Let God be true and every man a liar. அப்பொழுது நாம் தேவனே சத்தியபரர், எல்லா மனிதரும் பொய்யர் என்று நாம் அறிந்து கொள்வோம். And when we trust God in everything, we find that we get victory over every sin and our life is lifted up. நிச்சயமாக நாம் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டால் எல்லா பாவங்களின் மேலும் ஜெயம் பெற முடியும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். We will not be sad and depressed. நாம் மிகவும் மன அழுத்தத்துக்குள்ளாகி நாம் துக்ககரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. God will give us his joy. ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். In the Old Testament it says, the joy of the Lord is our strength. நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவனுடைய சந்தோஷத்துக்கு முடிவில்லை. You know, valleys are like deep holes in our life which prevent us from walking with the Lord. நம்முடைய வாழ்க்கையில் சில பள்ளங்கள் இருக்கிறது, அது நாம் தேவனோடு கூட நடக்க முடியாதபடி செய்து விடுகிறது. It is like a road which has got deep holes that we cannot walk properly. No vehicle can go on that. இப்பொழுது சாலைகளில் நாம் ஆங்காங்கே பள்ளங்கள் இருந்தால் எப்படி வாகனங்கள் போக முடியாதோ, நாம் ஒழுங்காக நடக்க முடியாதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் துளைகள் அல்லது பள்ளங்கள் இருக்கிறது. So we have to fill it up and make it smooth. Let all these big holes and pits be filled and let it become a smooth road. அப்பொழுது அந்த பள்ளங்களை எல்லாம் நாம் விசுவாசத்தினாலே நிரப்பும் பொழுது மாத்திரமே அந்த சாலைகள்
நாம் வாகனங்கள் ஓட்டுவதற்கும் நடப்பதற்கும் லகுவானதாக மாறும். Trust in God that God loves you very much and He is doing everything well for us. நிச்சயமாக தேவனிடத்தில் கேட்டால் அவர் நம்ம எல்லாவற்றையும் நமக்கு நலமாக செய்ய வல்லவர். Even if things are delayed in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் ஏற்படலாம், He will make everything beautiful in His time. ஆனால் எல்லாமே அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். Many times we want everything to be done in our own time. நம்முடைய நாம விரும்புகிற எதிர்பார்க்கிற நேரத்தில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But faith means we are willing to wait. ஆனால் விசுவாசம் என்பது நாம் காத்திருப்பதற்கு நாம் ஆவலாக இருக்க வேண்டும். Just like Abraham waited for the God's promise, he waited for 25 years. ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தார். What God has promised in our life will surely come to pass. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். All sin can be overcome in our own life. எல்லா பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள முடியும். All bad thoughts, all immoral thoughts, all anger, all love of money, all things can be overcome. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கோபம், கெட்ட எண்ணங்கள், பண ஆசை, எல்லா பாவங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். We must believe that God has a plan for each one of our own lives. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். I will not be depressed. I will always rejoice in the Lord. நாம் இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குள்ளாக மாட்டேன், நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். Philippians 4:4 says, rejoice in the Lord always. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The apostle Paul says, again I say to you, rejoice. நாம் மறுபடியும் வாசிக்கிறோம், மறுபடியும் நான் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் என்று வாசிக்கிறோம். We should learn to rejoice always. நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும். Because Jesus is our Lord and He is in control of every situation of our life. முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். That is why I can be happy and glad that God is in control of my life. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு அதன் மேல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எனவே நாம் சந்தோஷமாக இருக்கலாம். So all the wrong things in our life, the sad things, will become very glad in the Lord. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான துக்ககரமான எல்லா காரியங்களுமே சந்தோஷமாக மாற முடியும். Jesus said, I will not leave you, neither will I forsake you. என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். So we can boldly say, what can man do against me? எனவே நாம் தைரியமாக சொல்லலாம், மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று. God is our Ebenezer, as somebody prayed. தேவன் நமக்கு எபினேசரா இருக்கிறார். He has been with us all this time and He will continue to be with us. அவர் நம்மோடு தொடர்ச்சியாக நம்மோடு கூட இருக்கிறார், தொடர்ச்சியாக நம்மோடு கூட இருப்பார். That is why the devil always will attack our faith. அதனால தான் எப்பொழுதுமே சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை தாக்குகிறான். Don't listen to other people, only trust in God. எனவே நாம் தேவனுக்கே செவி கொடுக்க வேண்டும். So then we will always be lifted up and be rejoicing in the Lord every day. அப்பொழுது நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய இருதயங்களை தேவன் உயர்த்துவார். We praise God, God comes into our life. நாம் கர்த்தரை துதித்து நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவார். If we are sad and gloomy and complain and murmur, then the devil comes into our life. நாம் துக்ககரமாகவும் வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். That is why we must always rejoice in the Lord, then God will take control of every situation in our life. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவருடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வார். So we must always have a living faith in God. எப்பொழுதுமே நமக்கு தேவன் பேர்ல ஒரு ஜீவ விசுவாசம் வேண்டும். Never allow unbelief to come into our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் அவிசுவாசம் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. Our places should always look up to God and we will be glad. நாம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். And that is how we should live every day. அப்பொழுது அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். Then God can fill us more and more with the Holy Spirit. அப்பொழுது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார். So after that in verse 4 it says, the valley should be lifted up and every mountain and hill should be made low. நாம் இங்கே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எசாயா 40ல், அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் எல்லாம் குன்றுகளிலும்
தாழ்த்தப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். So we 44. also have many mountains and hills in our own life. நம்முடைய வாழ்க்கையிலையும் பல குன்றுகள் உண்டு. These mountains and hills are our high thoughts and pride. நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகளும் நம்மை பற்றி மேட்டிமையான எண்ணங்களும் தான் அந்த குன்றுகள். We think very highly of ourselves because we have got so many good things, or about so many earthly things we get very proud. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பெரிய அநேக காரியங்களை குறித்து நாம் பெருமையாக இருக்க முடியும். Pride is one thing that hinders the work of God in our life. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வேலையை அது தடை செய்கிறது. This is a principle in God's word that God resists the proud but gives help to the humble. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். So whatever is high, what are the proud things in our life, we have to bring it down and humble ourselves. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் குறித்து மேன்மையாக பெருமையாக இருக்கிறோமோ அதையெல்லாம் நாம் தாழ்த்த வேண்டும். Then the grace of God can come upon our life. அப்பொழுது தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையின் மேல் வரும். It is very easy to get very proud. நாம் மிக எளிதாக பெருமை அடைய முடியும். When we first come to the Lord, we have come very humbly into the church, and we think we are nobody. But after some time, we think that we are somebody, and our thoughts begin to become big. சில நேரங்களில் நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஒரு பொருட்டே அல்ல, சாதாரண மனிதன் என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்மை உயர்த்தி நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி விடுகிறோம். And then the grace of God will be stopped in our own life. அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகும். As believers also, we can get proud. Small things also can make us proud, but we must say, Lord, everything is coming from you. எந்த ஒரு விசுவாசியும் பெருமை அடைய முடியும். எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனே எனக்கு இருக்கிற எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது என்று நாம் சொல்ல வேண்டும். It is by the grace of God we are what we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பதற்கு தேவனுடைய கிருபையே காரணம். All our success, all our spiritual gifts, everything comes from the Lord. நம்முடைய ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வெற்றிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது. That is why we must thank God and acknowledge His greatness in our own life. எனவே தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா மேன்மையான காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். This is one sin that can come easily into all of us. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இது மிக எளிதாக வந்துவிட முடியும். So we have to, as it says in Hebrews chapter 12, we have to lay aside all these sins that easily come into our life. நாம் எபிரேயர் நம்மை எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா பாவங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும். Many times we think we are superior to others and we look down on other people. நாம் மற்றவர்களை விட நாம் மிகவும் மேலானவர்கள் என்று எண்ணக்கூடாது. When we look at other brothers and sisters who are struggling with sin, we can think that we are superior. சில சகோதர சகோதரிகள் பாவத்திலே போராடி கொண்டிருக்கும் போது நாம் அவர்களை விட மேலானவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது, அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. But we must always remember it is the grace of God that has given to us, that has made us spiritually minded and given us victory over sin. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தான் நமக்கு பாவத்தின் மேலே வெற்றியை தந்திருக்கிறது. All the time what we have to do, we have to repent from everything that makes us proud. நம்மை பெருமைக்குள்ளாக நடத்தி செல்லக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். Jesus said, except you get converted and become like little children, you cannot enter the kingdom of God. நாம் சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்தாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. Small babies and small children below the age of 2 years, they don't get proud. They are so happy that they have got God and they have got a very humble heart. 2 வயதிற்கு கீழாக உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருக்கிறார்கள், அவரிடத்தில் பெருமை இல்லை. As a person grows older, even believers grow older, pride comes very easily into our life. நாம் பெரியவர்களாக வளரும் பொழுது விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு கூட பெருமை ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில நுழைந்து விட முடியும். When pride comes, grace goes away. பெருமை உள்ளே வரும் பொழுது கிருபை வெளியே போய்விடும். And then the glory of God goes away from our life. அப்பொழுது தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிடும். All sorts of sin starts coming inside. எல்லா பாவங்களும் உள்ளே வந்துவிடும். That's why we have to very watch out for every sort of pride.
எனவே எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுதலையாகிறதுக்கு நாம் போராட வேண்டும். Comes mainly in our thoughts, first of all. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்துவிடும். And when we think of these thoughts, then we get a bad attitude. நமக்கு இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது நமக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வந்துவிடும். நம்முடைய மனப்பான்மை, அபிப்பிராயம் மாறிவிடும். Instead of being humble brothers and sisters, we start despising others and we don't listen. நாம் தாழ்மையாக இல்லை என்றால் நாம் ஒருவர் மட்டமாக எண்ணுவோம். அப்பொழுது மற்றவர்களுக்கு கவனிக்கவும் மாட்டோம். ஐசாயா 40:4 எல்லா குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்பட வேண்டும். And the rough ground. So there we have certain rough ground in our life that should be smoothened out. கரடு முரடானவை எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். No, roughness is there in each of our life. We are not gentle. Jesus said, "Come and learn gentleness from me." நம்முடையத்தில் சாந்த குணம் இல்லை. எனவே ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் நீங்கள் சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நம்ம கரடு முரடானவர்களாக இருக்கிறோம். When we are rough, we keep on hurting other people. அப்பொழுது நாம் மற்றவர்களை நாம் புண்படுத்தி விடுகிறோம். And we become a stumbling block to others. அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஒரு இடையூறாக, தடைக்கல்லாக இருந்து விடுகிறோம். The Lord will change our rough ways into smooth ways. அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கரடு முரடான வழிகளை எல்லாம் சமமாக ஒரு மென்மையான வழியாக மாற்ற வேண்டி இருக்கிறது. Apostle Paul said, in our flesh no good thing dwells. நம்முடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாயில்லை என்று பவுல் சொல்கிறார். We have got a lot of bad habits. நமக்கிட்ட அநேக கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன. All of us have got a lot of bad habits. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அநேக கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. The Holy Spirit speaks to us that now you change these bad habits and live as Jesus lived. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பேசுகிறார். நம்முடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு வாழ்ந்தது போல் நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறார். The way we speak in our home, in the church, or to our people outside, to poor people, the Lord will say, you have not spoken correctly. You speak more gently, more politely. வீட்டில் உள்ளவர்கள், சபையில் உள்ளவர்கள் அல்லது வெளியில் உள்ளதான எளிய ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் நீ எப்படி பேசுகிறாய் என்பதை பார். நீ சரியாக பேசவில்லை என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். மென்மையாக சாந்த குணத்தோடு பேச வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பிப்பார். Otherwise the power of the Holy Spirit will be hindered, will be prevented to come into our life. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அது ஒரு தடையாகிவிடும். So there are many areas which the Holy Spirit will point out one by one. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஒவ்வொரு காரியமாக அவர் யுத்தம் செய்வார். And then the fourth part is that the crooked places should be made straight. அப்பொழுது அந்த கோணலானவைகள் எல்லாம் நேராக்கப்படும். There are certain crooked areas in our own life. மிகவும் கோணலான பகுதிகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. Crooked areas are hypocrisy and we don't tell the truth. இந்த கோணலானவை என்று சொன்னால் மாய்மாலம். நாம் அநேக நேரங்களில் உண்மையை சொல்வதில்லை. Telling lies. பொய் சொல்கிறோம். We have to be straightforward. நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God wants to make us straight in our dealings with God and with one another. நாம் தேவனிடத்தில் நாம் நேர்மையானவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை அவர் சரி செய்ய விரும்புகிறார். Jesus said yes should be yes and no should be no. நாம் ஆம் என்றால் ஆம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். Don't tell lies. நாம் ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது. It should be like small children who always speak the truth. சின்ன பிள்ளைகள் உண்மையை பேசும்படி சொல்ல வேண்டும். Jesus said about Nathaniel, here there is a man who there is no hypocrisy, no guile. இதோ இந்த மனிதனிடத்தில் எந்த விதமான ஒரு மாய்மாலமும் இல்லை, கபடும் இல்லை என்று சொல்லி நாத்தானியேலை குறித்து ஆண்டவர் சொன்னார். He was straightforward. Whatever he said from his heart. அது என்ன சொல்லுகிறாரோ அது இருதயத்திலிருந்து வந்தது. No, there are so many politicians who say one thing and they don't mean it. அரசியல்வாதிகள் ஒன்றை சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் சொல்வதற்குள்ள வார்த்தைக்குள்ள அர்த்தத்தின்படி அவர்கள் செய்வதில்லை. We live in this world where there is so much of hypocrisy. உலகத்தில் நாம் வாழ்கிறோம், அங்கே நிறைய மாய்மாலங்கள் இருக்கிறது. Even among believers and in the church also there are so many people who live a hypocritical life. நிறைய விசுவாசிகள் சபையில் உள்ளவர்கள் கூட மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். The lives are quite crooked. வாழ்க்கை மிகவும் கோணலானதாக இருக்கிறது. Things that are not straight in their own life. அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நேர்மையாக மாற்றிக்கொள்வதில்லை.
Outwardly they appear good, but inside is all wrong things. வெளிப்படையாக மேலிருந்து வாரியாக வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவர்கள் நன்றாக தெரிகிறார்கள், ஆனால் உள்ளே சரியாக இல்லை. The Lord shows us also so many wrong things in our own life that are not straightforward, and the Lord says, set it straight. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கோணலான பகுதிகள் எல்லாம் எடுத்து தேவன் அவைகளை நேராக்க விரும்புகிறார். The psalmist said that, Lord, please deliver me from all my hidden sins, secret sins. என்னுடைய மறைவான எல்லா பாவங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் என்று So there are these secret பால் sins. சொல்லுகிறார். These secret sins are telling lies and all the secret sins that we practice which other people do not know. நம்முடைய ரகசியமான பாவங்கள் மனிதர்கள் பார்க்காத வண்ணம் ரகசியமாக இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. So when the Lord speaks to us in our conscience about something that is wrong in our own life, acknowledge before God. நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய பாவங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நேர்மையாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். If we keep this, hide the sin into our life, our lives will not prosper. It says in Proverbs that those who conceal their sin will not prosper, but those who confess and forsake it will have mercy. நீதிமொழியில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். ஆனபடியால் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நாம் அறிக்கையிட வேண்டும். God is a loving Father. We can tell him everything that is wrong in our life. நம்முடைய அன்புள்ள தகப்பனிடத்தில் நாம் எல்லா பாவங்களையும் அறிக்கையிடலாம். Then we will not pretend before other people. நாம் அப்பொழுது எந்த மனிதருக்கு முன்பாகவும் நடிக்க மாட்டோம். And we will not give a false impression towards others. மற்றவர்களிடத்தில் நாம் ஒரு தவறான அபிப்பிராயத்தை நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். We live among Christians, among believers who want to show up a lot. கிறிஸ்தவர்களுக்கு முன்பாகவும் மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாகவும் நாம் ஒரு காட்சி பொருளாக காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We are afraid of people. நாம் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம். Because of that, we don't walk in the truth and live in the truth. நாம் உண்மையை பேசுவதும் இல்லை, உண்மையில் நடப்பதும் இல்லை. You see Peter in the New Testament. பேதுரு புதிய ஏற்பாட்டில் when the people came who were against some Jews were against the people who were converted and were not circumcised, that Peter began to take their side and go away from the truth. பேதுரு அப்போஸ்தலர் அப்படி ஒரு சமயத்தில் யூதர்கள் அவரிடத்துல வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு மாய்மாலம் பண்ணி நடித்தார். அவர்களுக்கு பிரியப்படுத்துறது போல அவர் நடந்து கொண்டார். Even though he was an apostle, leading apostle, he was not walking according to the truth. அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்த பொழுதும் கூட சத்தியத்தின்படி அவர் நடக்கவில்லை. But the apostle Paul, who was much junior to him, told him, see, this is not the correct thing that you are doing. You are behaving in a hypocritical way. அப்பொழுது அவரை விட இளையவராக இருந்ததான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவினிடத்தில் அவர் பேசினார், நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் சரியல்ல, நீர் மாய்மாலம் பண்ணுகிறீர் என்று அவரிடத்தில் எச்சரித்து பேசினார். We must not try to please this one and that one because we must not try to please many other people. இவர்களையும் அவர்களையும் மற்ற அநேக மனிதர்களையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. The Apostle Paul said, if we are going to please people in Galatians chapter 1, we cannot be a servant of God. கலாத்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் மனிதர்களை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். This is what the Holy Spirit speaks to us day by day. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். Help us to have a living faith in God and all our depression will go away, all our anxiety will go away. இதோ நாம் தேவனிடத்துல ஒரு ஜீவ விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா அழுத்தங்களும் கவலைகளும் நம்மை விட்டு போய்விடும். All our proud thoughts, everything will be brought down and will become flat. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பெருமையான எண்ணங்களும் தாழ்த்தப்பட்டு நாம் சமமான வழியில் நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம். All our rough ways, our bad habits and the way we speak, that we can be made smooth. நம்முடைய கரடு முரடான அல்லது பெருமையான நம் தவறான பாதைகள் பேச்சுகள் எல்லாமே மாறிவிடும். And all our hidden sins and hypocrisy will be exposed. நம்முடைய மறைவா இருக்கக்கூடியதான அந்த மாய்மாலம் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். And our lives will be free for the Holy Spirit to move in our life. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அசைபாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். It says verse 5,
Then the glory of the Lord will be revealed, and all flesh will see it together. அப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்தருடைய வாக்கு உரைக்கிறது என்று 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Every day the Holy Spirit speaks to us, and we have to work out our own salvation. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். And then what will happen? The glory of the Lord will be revealed in our lives. அப்பொழுது தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். And then all the people around us also will see that we are changed. அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை. 2 Corinthians chapter 5 says, if anybody is in Christ, he is a new creation. Old things are passed away. Behold, everything has become new. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின என்று வாசிக்கிறோம். Yeah, new ways of talking, new ways of thinking, new ways. This is just like Jesus is coming to live in my life. நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய பேச்சுகள் மாறும், இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளே இருந்து வாழ்கிறது போல நாம் உணர்வோம். I will speak like Jesus, think like Jesus, behave like Jesus. நாம் இயேசுவை போல பேசுவோம், இயேசுவை போல யோசிப்போம், இயேசுவை போல நடந்து கொள்வோம். That is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமை. When Jesus came into this world, the disciples saw the glory of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமை அவரிடத்தில் கண்டார்கள். The Gospel of John chapter 1 verse 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14. யா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Yes. So when the disciples saw Jesus, they saw the glory of God full of grace and truth. இயேசு கிறிஸ்துவை கண்ட சீஷர்கள் அவரிடத்துல அது சத்தியமும் மகிமையுமாக இருந்ததை கண்டார்கள். So people will see also in our life there is so much of grace upon it. The grace of God, the help of God is in our life, and we are full of truth. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மிடத்துல சத்தியமும் அவருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் நிறைந்தவர்களாய் நாம் இருப்பதை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். There is no hypocrisy or pretense. அங்கே நடிப்போ மாய்மாலமோ இருக்காது. But the God's help and God's favor is upon our life. தேவனுடைய மகிமையும் அவருடைய இரக்கமும் நம் பேரில் இருக்கும். And that is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமை. The glory of God can be seen in many ways. God sees God's glory is there in this creation. He does miracles and so many other things. தேவனுடைய மகிமையானது அவருடைய படைப்பிலேயும் மற்ற எல்லா காரியங்களிலும் அவருடைய மகிமையை நாம் வெளியரங்கமாக காண்கிறோம். But when Jesus lived in this world, they saw the glory of God in his character and in his life. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடத்தையிலும் மற்றவர்கள் தேவனுடைய கிருபையை கண்டார்கள். We may not be able to do many miracles or do many great things or preach or teach, but we can have the life of Jesus in our life. இயேசு கிறிஸ்துவை போல நாம் பிரசங்கிக்கவோ அற்புதம் செய்யவோ முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவரை போல நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். The life of Jesus Christ is our glory. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை தான் நம்முடைய மகிமை. That is, we live a very heavenly life. நாம் இந்த பூமியிலே ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ முடியும். In the midst of all this wicked and perverse generation, we shine as lights in this world. இந்த பூமியிலே நாம் வல்லமையாய் நிறைந்து நாம் ஜீவனுள்ள ஒளியாக வெளிச்சமாக வாழ முடியும். That's why Philippians chapter 2 it says that we have to work out our salvation because God is at work in each one of our lives. பிலிப்பியர் 2ல நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்கிறார், ஆனபடியெல்லாம் நாமும் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். 12:13. We must desire the life of Jesus more and more in each one of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படும்படிக்கு நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். Colossians chapter 1 கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் verse 26 and 27. verse 26-27. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Hallelujah. There was a great mystery. It was hidden from so many generations from the beginning of the world. God has manifested to you and to me. உலகத்தின் தோற்றம் முதல் அநேக தலைமுறையாய் மறைந்திருந்ததான ஒரு பெரிய ரகசியம் அது.
இயேசு That's the, கிறிஸ்துவே அந்த மகிமையின் நம்பிக்கை என்பதே அந்த ரகசியம். yeah, and this is the riches of his glory, இதுவே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். that the Gentiles, that the non-Jews can have the glory of God in their lives. அந்த புறஜாதியாரோ அல்லது யூதர்களோ இந்த மகிமையை அவருடைய வாழ்க்கையிலே பெற முடியவில்லை. That is Christ, the life of Christ comes to live in our life. We get the character of God, that is the hope of our glory. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவரை போல நாம் வாழ்கிறோம். அந்த மகிமை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதுவே கிறிஸ்துனுடைய மகிமை. Right now, when we live in this world, we can have this glorious life in each one of our lives. நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த முடியும். It is not just for preachers and teachers or big leaders. It is for every brother and sister in Christ. இதோ பெரிய பிரசங்கிமார்களுக்கும் போதகர்களுக்கும் மாத்திரமல்ல, நாம் சாதாரண சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அது சாத்தியம்தான். If we repent and clean out from our life all the pride and all the unbelief from our life and the rough areas and the crooked areas in our life, the glory of God can come in. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பெருமை, மற்றபடி இருக்கக்கூடியதான கோணலும் மாறுபாடுமான எல்லா நடத்தைகளையும் விட்டு விலகி வந்தால் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வரும். So God is no respecter of persons. தேவன் பட்சபாதமே இல்லை. அவர் மனிதர்களை பார்த்து அவருக்கு மதிப்பு கொடுக்கிறவர் அல்ல. All those who come to him, God will receive and fill with the Holy Spirit. அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். It is there for the child, for the sister, the widow, anybody uneducated, educated, God will fill us with the Holy Spirit. அது குழந்தையோ அந்த சிஸ்டரோ அல்லது விதவையோ அல்லது படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாரா இருந்தாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். We may not be teachers and preachers, we may not be elders, but we can all be filled with the Holy Spirit and enjoy the glory of God. அது பிரசங்கிமாரோ போதவர்களோ அல்லது மூப்பர்களோ மாத்திரமல்ல, எல்லாருமே தேவனுடைய மகிமையினால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். If we cleanse our heart, then the Holy Spirit will come into our life and refresh us. நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை புத்துணர்ச்சியோடு எழுப்புவார். Our life and our character will change. That is the hope of our glory. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நடத்தையும் மாறும். அதுதான் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. I heard about a story about one brother called brother Lawrence. பிரதர் லாரன்ஸ் என்ற ஒரு சகோதரருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு கதையை. This was there is a small book written about him. It says practicing the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை பிராக்டிஸ் பண்ற நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு புத்தகத்தை வாங்கினேன். He lived many 400 or 500 years back. அவர் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார். And his job was a cook. அவர் ஒரு சமையல்காரர். Yeah, in a big monastery, a big place like a institution, he was a cook. அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துல அவர் சமையல்காரராக இருந்தார். And there were a lot of elders and spiritual leaders and teachers and all of them. It was like a Bible institute. அது ஒரு வேதாகம நிறுவனம். அங்கே நிறைய போதகர்கள், வேதாகமத்தை பிரசங்கிக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் இருந்தார்கள். But he lived so close to God. ஆனால் அவரோ தேவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்தார். He lived and walked with God, and God used to speak to him and give him revelations about the Bible. அவருக்கு தேவன் அநேக வேதாகம வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவர் அவர்களுடைய இடத்திலே பகிர்ந்து கொள்வார். So God speaks to people who are humble and who allow his work to be done in their lives. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அவர்களிடத்திலிருந்து அவர் வெளிப்படுகிறார். And many of the leaders used to come to listen to him so that he could explain the word of God to them, what God has spoken to him. அநேக தலைவர்கள் அவரிடத்துல கவனித்து கேட்பார்கள். அவர் தேவன் தன்னிடத்தில் என்ன பேசினார் என்பதை சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பார். It's not about knowledge, but revelation of the word of God. அது அறிவுபூர்வமானதல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாடுகள். And he was such a humble man. அவர் அவ்வளவு தாழ்மையான மனுஷன். He worked as a cook, but he was full of the glory of God. அவர் ஒரு சாதாரண சமையல்காரர், ஆனால் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தார். So God does not show any partiality to anybody. எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. All those who acknowledge their need before God, God will exalt.
யாரெல்லாம் தங்களுடைய தேவையை தேவனுக்கு முன்பாக உணர்ந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். When we realize that we are nothing in this world, நாம் இந்த பூமியிலே ஒரு பொருட்டே அல்ல என்று நாம் அறிக்கையிடும் பொழுது, உணரும் பொழுது, many times we think we are somebody. சில நேரங்களில் நாம் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி விடுகிறோம். But the Holy Spirit will say that, see, your life is just for a short time in this world. இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மாத்திரமே உள்ளது. We can turn back to Isaiah chapter 40. எசாயா 40வது அதிகாரத்துக்கு திரும்புவோம். Verses 6 to 8, we again read. 6 to 8 நாம் வாசிப்போம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. Hallelujah. So again, a voice is crying out, and Isaiah says, what shall I say? What shall I cry? இப்பொழுது எசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். He says, all men are like grass, and all the glory is like the flower of the grass. எல்லா மனிதர்களும் புல்லை போல இருக்கிறார்கள், அவருடைய மகிமை எல்லாம் அதன் பூவை போல இருக்கிறது என்று சொல்கிறார். There are so many rich people, beautiful people in this world, very intelligent people. They are all like grass. இந்த பூமியில நிறைய பணக்காரர்கள், அழகானவர்கள், புத்திசாலிகள் இருக்கிறார்கள். எல்லாருமே புல்லை போலத்தான் இருக்கிறார்கள். And all their greatness is like the flower of the grass. எல்லா மகிமையும் அந்த பூவில் இருக்கக்கூடியதான புல்லில் இருக்கக்கூடிய பூவை போல இருக்கிறார்கள். Soon they pass away. அது சீக்கிரத்திலாக உலர்ந்து விடும். All the great kings and the queens and the famous people, the intelligent people, all will go away. இந்த பூமியில இருக்கக்கூடியதான பெரிய ராஜாக்கள், ராணிகள் மற்றும் எல்லா பெரிய மனிதர்களுமே போய்விடுவார்கள். The glory is only for a very short time. அவர்களுக்கு இருக்கிற மகிமை எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். The Holy Spirit is saying, you don't run after all those things. நீ அதன் பின்னால ஓடாதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். Learn some wisdom. நீ ஞானத்தை தேடு. Don't try to be somebody great in the church. ஒரு சபையில பெரிய ஆளா இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். Be humble. தாழ்மையாயிரு. Your life also is very short. உன்னுடைய வாழ்க்கையும் கொஞ்ச காலம்தான். Soon we'll have to leave this world. எனவே நீ சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாய். Have a humble attitude. எனவே தாழ்மையுள்ள ஒரு நடத்தை உள்ளவனாக இரு. God is great and powerful. தேவன் மகிமை பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். Those who listen to his word and obey it, they will live forever. அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்பொழுதும் ஜீவிப்பார்கள். They will be heroes before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக தலைவர்களாக இருப்பார்கள். You know, the Hebrews chapter 11, it speaks about God's great heroes and saints. எபிரேயர் 11 தேவனுடைய வல்லமையான மனிதர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். They were ordinary people, அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் தான். but they listened to the word of God and obeyed. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கவனித்தார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். That is why God was pleased with them. எனவே அவரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தார். And God remembered them, and they are great in the kingdom of heaven. அவர்களை தேவன் நினைவு கூர்ந்தார், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களா இருப்பார்கள். But there are so many other great people who are rich and they were wicked. They are nobody in the eyes of God. இந்த உலகத்தில் அநேக பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய பார்வையில சாதாரணமா இருக்கிறார், ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறார். So the people of this world will not value the people of God. உலகத்தில் உள்ளதான மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை மதிப்பதில்லை. Nobody will know about Moses and Isaiah, Jeremiah, these beautiful prophets who God loved very much, but God values them very much. தேவன் மதிக்கிறதான எசாயா, எரேமியா அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகளை உலகத்தில் உள்ளவர்கள் மதிக்க மாட்டார்கள், ஆனால் தேவன் அவர்களை மதிக்கிறார். So brothers and sisters, let us seek to please God. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனை பிரியப்படுத்தி வாழ பிரயாசப்படுவோம். Every day in our own lives. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து வருவரை. And the Holy Spirit is very faithful. He will speak about small things in our life that has to be changed. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராக இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் மாற வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார். And the Holy Spirit will change us from glory to glory. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமை மேல் மகிமைக்கு நடத்துவார்.
It says in 2 Corinthians chapter 3, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல verse verse 9 18. brother. Verse 18. 18. 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Hallelujah. The Lord says, you come to me and I will show you and I will change you and you will become like me. Like what seeing God in a mirror. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இப்பொழுது நீ கண்ணாடியிலே பார்க்கிறது போல காண்கிறாய், உன்னை நான் மகிமையின் மேல் மகிமையடையும்படி மறுரூபத்துக்கு நடத்துவேன் என்று சொல்கிறார். We will see God in different situations of our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். The Holy Spirit will change us and make us like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்ற முடியும். The power belongs to the Lord. வல்லமை தேவனுக்குரியது. The Holy Spirit comes upon us, we get power from God. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். Power to overcome our bad thoughts. கெட்ட சிந்தனைகளை மேற்கொள்வதற்கான வல்லமை. Immoral thoughts. ஒழுக்கக்கேடான சிந்தனைகளை மேற்கொள்வதற்கான வல்லமை. All our lies. நம்முடைய பொய்யை மேற்கொள்வதற்கான வல்லமை. Anger. கோபத்தை மேற்கொள்வதற்கான வல்லமை. Love of money and all pride. பண ஆசை, எல்லா பெருமையை மேற்கொள்வதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். This is the work of the Lord. He says he is at work in us both to do and to will of his good pleasure. அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் நம்மிடத்தில் உண்டு பண்ணும்படிக்கு தேவனே நம்மிடத்தில் அந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 2 Corinthians 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17 and 18. 17-18. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Hallelujah. So we are looking at the things that are of eternal value. நாம் நித்திய மகிமையை தரக்கூடிய காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது யோசிக்கிறோம். It is so sad to see so many believers, they are thinking of only earthly things. ஆனால் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மிகவும் துக்ககரமான காரியம் என்றால் அவர்கள் உலக காரியங்களை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். The spiritual blessings they cannot see, they only see the earthly blessings. அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து யோசிப்பதில்லை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே யோசிக்கிறார்கள். The kingdom of heaven is full of heavenly blessings, not earthly blessings. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதை ஒழிய அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்ததல்ல. We get also earthly blessings. We also get earthly blessings, but the earthly blessings are very small compared to the heavenly blessings. நாமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அது பரலோக ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடும் பொழுது அது சாதாரணமான சின்ன விஷயம். And that is why we go through our light affliction, which the Apostle Paul said is working for us an eternal weight of glory beyond all comparison. இந்த பூமியிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு சிறியதான பாடுகள், கஷ்டங்கள் கூட நாம் பெரிய ஆசீர்வாதத்தை மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. So my dear brothers, sisters, we must count it all joy when we fall into different types of problems every day in our home, in our workplace, in our office, and even in the church. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகக்கூடியதான சின்னதான பிரச்சனைகள் நம்ம வீட்டிலேயோ ஆபீஸ்லயோ அல்லது வெளியிலேயோ அப்படி கடந்து போகும் பொழுது நாம் அதையெல்லாம் நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். So we are looking for heavenly things rather than the earthly things. ஏனென்றால் நாம் உலக பிரகாரமான காரியங்களை தேடவில்லை, நாம் தேவ பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். Fellowship and our relationship with the Lord is becoming closer and closer. ஐக்கியமும் நம்மோடு கூட தேவனோடு கூட ஐக்கியப்படக்கூடியதான காரியம் மிகவும் அதிகமாய் நெருங்கி வருகிறது. And the things of this world becomes less and less important and become very dim. Doesn't matter if we don't get it. We have got Jesus with us in his presence. That is all that I require. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கிறோம், அதுவே நமக்கு அதிக ஆசீர்வாதமான காரியம். This is how Jesus lived and the apostles lived and all the godly people lived. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், அநேக தேவ பக்தியுள்ள மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்தார்கள். It is a wonderful thing to allow the Holy Spirit to come into our life and experience his fullness and his blessing over our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரவும் நம்முடைய முழுமையான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பதே பெரிய காரியம். People in this world may not value the glory that they see in our lives. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மகிமையை உலகத்தில் உள்ள மனிதர்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம்.
But the Lord will say, "This is my beloved son, beloved daughter in whom I am well pleased." ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன் குமாரத்தி, இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்வார். So my dear brothers and sisters, let us cooperate with the Holy Spirit when He points out the small, so many things in our life from day to day. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களா இருந்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்புவோம். Let always remember that our life on earth is very short, very short. எனவே நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்வோம், இந்த பூமியிலே நாம் வாழும் வாழ்க்கையானது மிக குறுகிய காலம் மட்டுமே என்பதை நாம் நினைவு கூறுவோம். And in this short life, I have to experience the glory of God, and for all eternity, I will be blessed for millions and crores of years. இந்த பூமியிலே வாழக்கூடிய கொஞ்ச காலம், ஆனால் தேவனுடைய நித்திய மகிமையான வாழ்க்கையோ அது ஒரு முடிவில்லாத நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. As somebody said, such a short time for such a long time. எனவே சில பேர் யாரோ ஒருத்தர் சொன்னது போல, இந்த பூமியில கஷ்டம் கொஞ்ச நாளும், ஆனால் நித்தியமாக நாம் சந்தோஷமா வாழ போகிறோம். We have to live for such a short time. But இந்த பூமியில நாம் வாழக்கூடிய கொஞ்ச காலம் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நித்தியமே ஆண்டவரோடு கூட வாழ போகிறதான அந்த மகிமையான வாழ்க்கையை எண்ணி நாம் வாழுவோம். that is why we have this great hope in the midst of all our troubles and trials. எனவேதான் இந்த பூமியிலே நாம் சந்திக்கக்கூடியதான எல்லா பாடுகள் கஷ்டங்கள்லையும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. And we can rejoice in all our troubles and trials. நாம் சந்திக்கக்கூடியதான பாடுகள் கஷ்டங்களிலெல்லாம் நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷப்பட முடியும். Though all our outer man and all the outer things are decaying away, our inner man is being renewed day by day. நாம் வெளிப்படையான மனிதன், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் தேய்ந்து போனாலும் கூட உள்ளான மனுஷனுக்குள்ளே நாம் வல்லமையாய் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறோம். That's why we come and encourage one another. எனவேதான் நாம் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். Brother and sister, we have to live for the Lord. சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். We are pilgrims and strangers in this world. இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக வாழ்கிறோம். This world is not our home. இந்த உலகம் நம்முடைய வீடு அல்ல. We have got another home, and we live according to the leading of the Spirit, according to the principles of Jesus Christ. நாம் இன்னொரு உலகத்தை நாடி வாழ்கிறோம். எனவே நாம் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளின்படி நாம் இங்கே வாழ வேண்டும். So let us always run this race with enthusiasm, brothers and sisters. எனவே நாம் விசுவாசத்தோடு கூட இந்த ஓட்டத்தை ஓடுவோம். I thank you all, brothers and sisters, and greetings from all the brothers and sisters in Bombay. And may the Lord bless us, and may all we grow and meet each other at the feet of Jesus one day, and praise God and thank God for all this church and all the blessings that He has given us in the church also. என்னோடு கூட மும்பையில் இருக்கக்கூடியதான சகோதர சூழல் யாவரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். எனவே நான் இந்த சந்தர்ப்பத்திற்கான மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து அந்த அவருடைய சந்தோஷத்திலே நாம் பிரவேசிப்போம். நன்றி.